ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோல டிடிடி ரிலேட்டடா இருக்கக்கூடிய லேட்டஸ்டான தகவல்கள் கூடவே தரிசனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுது, அதுக்கப்புறமா இருக்க முக்கியமான அப்டேட்ஸை இந்த வீடியோல பார்க்கலாம். இதுக்கப்புறம் நம்ம சேனல்ல ரெகுலரா டெய்லி வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணுவேங்க. ஸோ நிறைய பேர் என்னோட போஸ்ட்டை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. திரும்பவும் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் ஒர்க் அப்படின்றனால தான் என்னால் ரெகுலராக வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ண முடியல. இதுக்கப்புறமா முடிஞ்ச வரைக்கும் ரெகுலராக எல்லா அப்டேட்ஸும் நம்ம சேனலில் வரும், செக் பண்ணி பாருங்க. ஸோ கமெண்ட் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் ரொம்பவே நன்றி. வாங்க இன்னைக்கான அப்டேட்டை பார்க்கலாம். ஸோ நம்மளோட புக்கிங் அப்படின்னு பார்த்தோம்னா ஓரளவுக்கு எல்லா புக்கிங்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் சம்மந்தப்பட்டது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எனக்கு ஆகஸ்ட் மாதத்தில் திருமலையில் ரூம் கிடைக்கல, ஆன்லைனில் எவ்வளோ ட்ரை பண்ண கிடைக்கல, ப்ரைவேட் ரூம் கிடைச்சா கூட பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ அது எந்த ரூம் நமக்கு அவைலபிலிட்டியும் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். நாளைக்கு வந்து நமக்கு இன்னொரு புக்கிங் இருக்கு. இது வந்து வாலண்டியர் சேவா செய்ய போறீங்க, திருமலையிலையும் சரி திருப்பதியிலையும் சரி வாலண்டியர் சேவா செய்யணுன்ற மாதிரி ஒரு விருப்பம் இருந்துச்சு. ஜெனரல் ஸ்ரீவாரி சேவா, நவநீத சேவா, பராக்கமணி சேவா, குரூப் லீடர் சேவா, ஸோ இந்த சேவாக்கள்ல எது செய்ய விருப்பமோ நாளைக்கு 11 மணிக்கு இதோட புக்கிங்ஸ் வந்து ஓபன் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஜூலை மாசத்துக்கான புக்கிங் நாளைக்கு காலையில 11 மணிக்கு ஓபன் ஆகுது. ஸோ லேட்டஸ்ட் அப்டேட்ல இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இதுதான். மற்றபடி ஆகஸ்ட் மாசத்துக்கான எல்லா புக்கிங்குமே முடிஞ்சது. ஸ்ரீனிவாச திவ்யானுகிர ஹோமம் டிக்கெட்டும் ஓப்பன் ஆகி ஃபுல் ஆயிடுச்சு. உங்களுக்கும் டிக்கெட் கிடைச்சிச்சா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. ஸ்ரீனிவாச திவ்யானுகிர விசேஷ ஹோமம் டிக்கெட் புக் பண்ணியிருந்தா அதுக்கு ரூம் வந்து ஆன்லைன்ல கிடைக்காது. அதுக்கு பதிலாக நம்ம நேரடியாக போயிட்டு சிஆர் ஆஃபீஸில் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ப்ரைவேட் ரூம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா கர்நாடகா டெம்பிள் அக்கமடேஷனில் அவைலபிலிட்டி பொறுத்து நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் கர்நாடகா டெம்பிள் அக்கமடேஷனோட அஃபீஷியல் வெப்சைடு. இந்த வெப்சைட்டில் ஹோம் பேஜ்லேயே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கன்னடாவில் தான் வந்து இருக்கும். நம்ம இந்த இடத்துல லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, ஸோ இப்படி வந்து உங்களுக்கு வந்து இருக்கும், கன்னடத்துல தான் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கும். இந்த லாஸ்ட்ல இருக்கிறது தான் லாங்குவேஜ். அதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்கிலீஷ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு இங்கிலீஷ்ல வந்து வரும். அங்க இருக்கக்கூடிய சிஎம், அதே மாதிரி டெபுட்டி சிஎம், ஸோ அவங்களோட போட்டோஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்படி கொடுத்துருப்பாங்க. இதுல நம்ம வந்து புக் பண்ண போறது வந்து திருப்பதின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி திருமலான்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இருக்கும். ஸோ திருமலா தான் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கணும். ஸோ அந்த திருப்பதி அப்படின்ற ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்கனாலே இந்த மாதிரி நெக்ஸ்ட் உங்களுக்கு பேஜ் வரும் பாருங்க. திருமலா திருப்பதி ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பேஜில் வந்து நம்ம லாகின் வந்து பண்ணிக்கணும். ஸோ அதில் வந்து சைன் அப் சைன்இன்னு சொல்லியிருக்கோம். ஏற்கனவே அக்கௌண்ட் நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம்னா சைன்இன் போய்க்கலாம், இல்லைனா வந்து உங்களோட இமெயில் ஐடியை வச்சு நம்ம லாகின் வந்து பண்ணிக்கலாம். ஸோ லாகின் வித் கூகுள் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடி பாஸ்வேர்டு வச்சு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் கிரியேட் பண்ணோம் அப்படின்ற அவசியம் வந்து இருக்காது. இப்போ நாம லாகின் பண்ணிட்டோம். லாகின் பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் ரூம் டைப் செலக்ட் பண்ணீங்கன்னா இதுல வந்து நான் ஏசி ரூம் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதுல செக்இன் நீங்க வந்து எப்போ வேணுங்கிறத நீங்க இதுல செக் பண்ணிக்கலாம். அவைலபிலிட்டி மே மந்த், ஜூன் மந்த்ல லாஸ்ட்ல கொஞ்சம் டேஸ்க்கு வந்து இருக்கு. அதே மாதிரி ஜூலை மந்த்துக்கும் பாத்தீங்கன்னா ஒரு டேஸ்க்கு அவைலபிள் இருக்கு. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாசத்துக்கு உங்களுக்கு ரூம் வேணும்னா ஆகஸ்ட் மந்த்துக்கும் அவைலபிள் இருக்கு. இதுல கிரீன்ல இருக்கிறது எல்லாமே எத்தனை ரூம்னு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, அது அவைலபிலிட்டி. ஸோ இந்த டேட்டை நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு செக் அவுட் டேட் வந்து கொடுத்துக்கலாம். 2 நாள் வரைக்கும் நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ நான் 5ஆம் தேதி கொடுத்துட்டு 6ஆம் தேதி வெக்கேட் பண்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். நம்பர் ஆஃப் பீப்புள் பொறுத்த வரைக்கும் 2 பேர் ஸ்டே பண்றது கொடுத்துட்டு சர்ச் வந்து கொடுத்துக்கோங்க. இதுல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் கொடுத்துருப்பாங்க, அதையும் நீங்க பாத்துக்கணும். ஸோ இதுல வந்து உங்களுக்கு இந்த செகண்டா இருக்கக்கூடிய ரூம் நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 900 rupees வந்து வரும். ஃபர்ஸ்ட் இருக்க ரூம் வந்து கொஞ்சம் காஸ்ட் அதிகம் தான், நான் ஏசி ரூம் தான், 1350 ரூபா அந்த மாதிரி வந்து வரும். ஸோ இதில் நான் ஏசி ரூம் கார்னர் ரூமும் உங்களுக்கு அதிகம் தான். ஸோ ரெண்டாவது இருக்கக்கூடிய அந்த பிளாக் மட்டும் பார்த்தோம்னா 900 ரூபாய் வந்து வரும். ஜிஎஸ்டி வந்து உங்களுக்கு வராது. ஆகஸ்ட் மாசத்துல அவைலபிள் பார்த்தோம்னா இது கொஞ்சம் சீக்கிரமாவே புக் ஆகும். ஏன்னா 900னால நிறைய பேர் புக் பண்ணுவாங்க. 6, 14, 22 இன்னும் 2-3 டேட்க்கு மட்டும்தான் அவைலபிள் இருக்கு. ஸோ ஆகஸ்ட் மாசத்துக்கு யாருக்காவது ரூம் வேணும்னு நினைச்சீங்கன்னா நான் ஏசி ரூம்ல வந்து அவைலபிள் இருக்கு. பிரைஸ் உங்களுக்கு கன்வீனியன்ட்னா நீங்க தாராளமா புக் பண்ணிக்கலாம். இதோட புக்கிங் அண்ட் பேமெண்ட் எல்லாமே இந்த வெப்சைட்ல மட்டும்தான் நீங்க பண்ணணும். யாருக்கும் மொபைல்ல அனுப்புறதோ இல்ல அவங்களோட ஜிபேக்கு அனுப்புறதோ அந்த மாதிரி எதுவுமே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் நம்ம ரூமோட காஸ்ட் மட்டும் பே பண்ணா போதும். டைரக்டா போகும்போது மட்டும் நம்ம காஷன் டெபாசிட்டை கேஷா கொடுத்துட்டு நம்ம வெக்கேட் பண்ணதுக்கு அப்புறம் கேஷாவே ரிட்டர்ன் வந்து கொடுத்துருவாங்க. ஆல்ரெடி நீங்களும் இந்த ரூம்ல ஸ்டே பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ இது ஒன்று மட்டும்தான் நம்ம ஆன்லைன்ல புக் பண்ணக்கூடிய பிரைவேட் ரூம்ஸ்க்கான ஆப்ஷன். இவங்க வந்து திருப்பதியில திருமலையில மட்டும் கிடையாதுங்க. ஸோ இன்னும் ஒரு சில முக்கியமான கோவில்களுக்கு இடங்கள்ல எல்லாமே இவங்களோட அக்கமடேஷன் வந்து இருக்கு. மைசூர், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த மாதிரி நீங்க உடுப்பி இங்கெல்லாம் போறீங்க,
ஸோ அங்கே இருக்கக்கூடிய கோவில்களுக்கு பக்கத்தில் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இவங்களோட ரெஸ்ட் ஹவுஸ் வந்து அங்கே இருக்குது. ஸோ தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெப்சைட்லேயே நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, நீங்கள் கேதர் பண்ணுறேன்னா கேதர் பண்ணிக்கலாம். இது வந்து அஃபிஷியலான ரூம் தான், ஃபேக் கிடையாது. மற்றபடி ராம்பகிஜா இந்த மாதிரி ரூம்ஸ் எல்லாம் ஆன்லைனில் சர்ச் பண்ணும்போது நம்பர் வருது அப்படின்னா அதுக்கெல்லாம் காண்டாக்ட் பண்ணாதீங்க. கண்டிப்பாக உங்ககிட்ட அமௌண்ட் வாங்கிட்டு அவங்க வந்து ஏமாத்திடுவாங்க. ஸோ இதுதான் லேட்டஸ்டான அப்டேட்டு. அதுக்கு அடுத்தது ஜூன் மாசத்துல என்னென்ன ஃபெஸ்டிவல் இருக்கு அப்படின்றதுக்கான டிடிடி அஃபிஷியல் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஜூன் மாசத்துல வந்து ஜேஷ்டாபிஷேகம் நடக்குது. ஸோ ஜேஷ்டாபிஷேகம் டிக்கெட் நீங்கள் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணப்போ புக் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஜேஷ்டாபிஷேகம் அட்டன் பண்ணீங்கன்னா அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம ஷேர் பண்ணுங்க. அதுக்கு அடுத்ததா ஸ்ரீவாரி நடைபாதையில வந்து முக்கியமான விஷயத்த வந்து டிடிடி வந்து வெளியிட்டிருக்காங்க. இது என்ன அப்படின்னா 5000 பக்தர்களுடன் டோக்கன் இல்லாமல் சுமார் 7000 பக்தர்கள் வந்து ஸ்ரீவாரிமெட்டு வழியா வந்து நடந்து போறதாகவும், டோக்கன் சென்டர் வளாகத்தில் தீவிர வாகன நெரிசல் மற்றும் ஓவர் கிரவுட் வந்து உருவாகுது, கியூ லைன்கள் குறைவாக இல்லை, அவசர சேவைக்கு போன்ற சிக்கல்கள் வந்து எழும்புது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது தொடர்பான என்னென்ன விஷயங்களை வந்து அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான விஷயத்தையும் இதுல சொல்லியிருக்காங்க. மே 24 அன்னைக்கு தான் இந்த டோக்கன் வைத்திருந்த 5000 பக்தர்களை தவிர டோக்கன் இல்லாத 7000 பக்தர்களும் ஸ்ரீவாரி நடைபாதை வழியாக திருமலையை அடைந்தனர். இதனால் டோக்கன் வழங்கும் பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் மற்றும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இதன் எதிரொலியாக உயர் அதிகாரிகள் அறிவுறுத்தலின்படி ஞாயிற்றுக்கிழமை கடுமையான கூட்ட கட்டுப்பாடு நடவடிக்கைகள் செயல்படுத்தப்பட்டது. பம்ப் ஹவுஸ், பழைய மயூரிபால் பண்ணைக்கு முன்னால் மற்றும் ரயில்வே கிட்ட எல்லாமே கட் ஆஃப் பள்ளிகள் நிறுவப்பட்டன. பக்தர்களின் வாகனங்கள் படிப்படியாக நிறுத்தப்பட்டன. மேலும் டோக்கன் கிடைக்கும் தன்மைக்கு ஏற்ப பக்தர்களை பிரிவுகளா செல்லையும் அனுமதிக்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இருந்தாலுமே இந்த இடங்களில் ஒரு சில பக்தர்கள் தங்கள் பயணத்தை தொடர கோரினர். மேலும் கண்காணிப்பு ஊழியர்களால் அனுமதிக்கப்பட்டனர். சில தனிநபர்கள் இந்த நிகழ்வுகளை பதிவு செய்து கண்காணிப்பு ஊழியர்கள் பக்தர்களை டோக்கன்களை பெற பின்கதவு வழியாக அனுமதிப்பதாகவும் தவறான விஷயங்களை பரப்புனாங்க. இது உண்மைக்கு புறம்பானது. பக்தர்களின் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பை மட்டுமே கருத்தில் கொண்டு கண்காணிப்பு பணியாளர்கள் செயல்பட்டனர். கூடுதலாக அவசர கால வாகனங்கள் சீராக இயக்கத்திற்காக சிறப்பு வழித்தடங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டது. ஞாயிற்றுக்கிழமை 5000 டோக்கன் வழங்கப்பட்டது. கூடுதலா வந்து ஒரு 5000 இருந்து 6000 பக்தர்கள் டோக்கன் இல்லாம வந்து நடந்து போயிருக்கிறதாகவும், கூட்ட நெரிசலை தவிர்க்க ஸ்ரீவாரி நடைபாதை டோக்கன் மையத்தின் ஊழியர்கள் விழிப்புடன் முன்கூட்டியே திட்டமிடுதலும் கடமைகளை செய்தனர். உண்மைகள் இப்படி இருக்கும்போது யாத்ரீகர்களோட வசதிக்காகவும் பாதுகாப்புக்காகவும் அயராது உழைக்கக்கூடிய ஊழியர்களை ஒரு சில தனிநபர்கள் வேணும்னு சொல்லியே விமர்சிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ வீக்கெண்ட்ஸ்ல ஸ்ரீவாரி நடைபாதை மெட்டில் டோக்கன் வந்து எப்பயுமே 3000 இருந்து ஒரு 5000 டோக்கன் தான் கொடுப்பாங்க. ஆனால் க்ரௌடு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து நிறைய பேர் சிரமப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருப்பாங்க. வீக்கெண்ட்ஸ்ல போறது ஸ்ரீவாரி மெட்டுக்கு அவாய்ட் பண்றது பெஸ்டான விஷயம். அதுக்கு அடுத்ததா இந்த கோடை காலத்துல திருமலையில பக்தர்களுக்கு கூட்டம் அலைமோதியதாகவும் டிடிடி அபிஷியலா 25ஆம் தேதி அன்னைக்கு ஒரு பிரஸ் ரிலீஸ் வந்து கொடுத்திருக்காங்க. வீக்கெண்ட்ஸ்ல பக்தர்களுக்கு தொடர்ந்து அன்னப்பிரசாதம், குடிநீர் இது எல்லாமே கொடுத்துட்டு இருந்தாங்க. வீக்கெண்ட்ஸ்ல வந்து நேரடி சர்வ தரிசனம்லாம் ரொம்பவே கிரௌட் அதிகம், வெயிட்டிங் டைம் அப்படின்றதும் அதிகமா இருந்துச்சு. சம்மர் டைம்ல வீக்கெண்ட்ல தான் க்ரௌடு வந்து அதிகமாக இருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து டிடிடியில் வந்து லேட்டஸ்ட்டாக கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். மற்றபடி எல்லாமே நார்மலாக தான் இருக்கு. வீக் டேஸ்ல நீங்க தாராளமாக பிளான் பண்ணிக்கலாம். டெய்லியும் வந்து ஈவினிங் டைம்ல 8 மணிக்கு மாதிரி நமக்கு எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வந்து இஷ்யூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டோக்கன் வேணும்னா நீங்க வந்து வாங்கிக்கலாம். எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸ் இப்பவே அப்டேட் ஆகி இருக்கு பாருங்க. ஸோ வந்து நைட்டு 8 மணி 9 மணி நாளைக்கு நைட்டு 8-10 மணிக்கான ஸ்லாட் டிக்கெட்ஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்கு. ஸோ இப்போ சீக்கிரமாவே டோக்கன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. தேவைப்பட்டவங்க வந்து வாங்கிக்கோங்க. நீங்களும் ரீசெண்டா எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கியிருந்தீங்கன்னா அதுல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கு, டைம் சேஞ்சஸ் இருக்கு, அந்த மாதிரி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காம ஷேர் பண்ணுங்க. நேற்று 82,597 பேர் தர்ஷன் பார்த்திருக்காங்க. நேரடி சர்வ தர்ஷனம் 31 கம்பார்ட்மெண்ட்டும் 18 மணி நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு டிடிடி அபிஷியலா கொடுத்திருக்காங்க. திருமலையில் இருக்கக்கூடிய கர்நாடகா டெம்பிள் அக்கமடேஷன்ல ஆகஸ்ட் மாசத்துக்கான ஏசி நான் ஏசி ரூம்ஸ் எல்லாம் காலியா இருக்கு. தேவைப்படுறவங்க ரூம் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பார்த்துக்கோங்க. காலையில 9 மணிக்கு நமக்கு ரிப்போர்ட்டிங் டைமா இருக்கும், அதாவது செக் இன் பண்ற டைமா இருக்கும். செக் அவுட் டைம் 9 மணி. நம்ம ஒரு நாள் எக்ஸ்ட்ரா, அதாவது மேக்ஸிமம் 3 நாள் வரைக்கும் கூட நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம். இதுதான் லேட்டஸ்டா இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். ஸோ அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.